இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும் 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்திலே நம்ம பார்ப்போம் என்றால், யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆமீன். இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அதே அதிகாரத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, யோவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசனங்களே, வெளியின் மிருகங்களே, பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். போதும், ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு காரியம், வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை யோவேல் யூதா வம்சத்தார்களுக்கு, யூதா தேசத்தாருக்கு எழுதுகிறார். இந்த தேசத்தார்கள் பழைய காரியங்களை பின்மாற்றத்துக்கு நேராக போய் இந்த ஜனங்க குடிவெறிப்பட்டு பாவ வாழ்க்கையில் சிக்கி இருக்கிறாங்க. இவர்களுக்கு யோவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். இந்த யூத ஜனத்துக்கு, இந்த தேசத்திற்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகையின் நாள் வெகு சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி, ஆண்டவருடைய வருகை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் ஜனங்களாகிய நீங்கள், பாவத்தில் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும் என்றால், 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அதே அதிகாரத்தில், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, அந்த தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்திரத்திலே ஆண்டவர் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிற ஆசீர்வாதத்தை நம்ம பகுதியிலும், நம்ம சபையிலும், நம் குடும்பத்திலும், நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் தர வேண்டும் என்றால், உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல நாம் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்கணும். ஒரு யூட்டர்ன் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். வழி இல்லாமல் நோ என்ட்ரியில் போய் சிக்கிடக்கூடாது. வழி இல்லைன்னா என்ன செய்வாங்க? யூட்டர்ன் அடித்து மறுபடியும் வழியை கண்டுபிடித்து போவாங்க. அதே போல் வாழ்க்கையில் நம்ம யூட்டர்ன் அடிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் திரும்புகிறவர்களாக இருக்கணும், மனம் திரும்புதலாக இருக்கணும். அது எப்போ மனம் திரும்புதல்? நான் ஆரம்பத்திலே மனம் திரும்பிட்டேன், ஆரம்பத்திலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் நமக்கு விழுகை இருக்குது. அந்த பிசாசானவன் எப்போ உங்களை விழ வைக்கலாம், எப்போ நம்மளை விழ வைக்கலாம், எப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய நேரத்தை பிடிங்கிட்டு போயிடலாம், ஆவியை பிடிங்கிட்டு போயிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி விழுந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி திரும்புவோம் என்றால் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அதே வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வஸ்திரத்தை கிழித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? திரும்ப வேண்டாம், உங்கள் இருதயத்தை கிழித்து திரும்ப வேண்டும் என்று சொல்லி 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீங்க எப்படி திரும்பணும்னா, வஸ்திரத்தை கிழித்து திரும்பக்கூடாது. இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க என்றால், ஏதாவது ஒன்று ஆயிருச்சுன்னா ஆண்டவரிடத்தில் தன் வஸ்திரத்தை கிழித்து சாம்பலை போட்டுக்கொண்டு சாம்பலில் என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. அப்படி நீங்கள் திரும்பக்கூடாதுன்னு அந்த ஜனங்களிடத்தில் சொல்லலை. உங்கள் இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் சேரப்படணும். உங்கள் இருதயம் கர்த்தரை தேடுகிற இருதயமாக மாறணும். உங்கள் இருதயம் தேவனிடத்தில் பற்றி எரிகிற இருதயமாக மாறணும். அந்த இருதயம் கடைசி நாட்களில் கிழிக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும். அப்படி திரும்பும்போது அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும்போது, முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர் நமக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் மிகுந்த சாந்தம் உடையவராய், மிகுந்த கிருபை உடையவராய் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்மளையே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்றால், வெளியில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க,
அவங்க முழு மனதோடு இந்த இயேசுவை தேடினார்கள் என்றால் அவர்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அதற்கு பங்குள்ளவர்களாய் நம்ம மாறணும். அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்கு இயேசுவனுடைய அன்பை சொல்லி சபைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறவர்களாய் மாறணும். ஏன்? நம்ம கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஒரு குடிகாரனுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவன் வந்துட்டான்னு வைங்களேன், அது பெரிய ஒரு அற்புதம், அது பெரிய ஒரு அதிசயம். இவனுக்கு போய் நான் இயேசுவை பற்றி சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அவர் மன இரக்கமாக இருக்கிறார். குடிகாரனாக இருந்தாலும் சரி, வேசி கல்லனாக இருந்தாலும் சரி, விபச்சாரக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்னால் முடியும். அவர்களையே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்மளையும் ஆண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு இதோட பேக்ரவுண்ட், இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை தான் சொல்லிக்கிட்டு வரேன். இப்படி மன இருக்க முடியும். இந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். 2:14 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2:16 அதே அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், ஜனத்தை கூட்டுங்கள். 16வது வசனத்தை வாசிப்போம். ஜனத்தை கூட்டுங்கள், நம் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுன்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள், அவர்களையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாட்டி தன் மறையையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆமென். ஜனத்தை கூட்டுங்கள். இந்த பகுதியில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் என்கிற ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், ஜனத்தை கூட்டுங்க. அப்படின்னா ஜபத்தை நடத்துங்க, கூடி ஜெபியுங்க. குடும்பமாய் கூடி ஜெபியுங்க. வீட்டு கூட்டங்களை நடத்துங்க, சபை கூட்டங்களை நடத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த சபையில் வருகிற நாம் பரிசுத்தப்பட வேண்டும். அவர்கள் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அடுத்தது, முதியோரை சேருங்கள். இன்றைக்கு நம்ம சபையில் முதியோர்கள் வருகிறாங்க. அந்த படியில் ஏற முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக வருகிறாங்க. இதையெல்லாம் கர்த்தருடைய நடத்துதல். அதனால தான் ஆண்டவர் வசனத்தை காண்பித்து சொல்கிறார், முதியோரை சேருங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். அதே போல் பாலூன்றுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். ஆண்டவர் நமக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார். அவங்களையும் நம்ம எப்படி வளர்க்கணும்? சபையில் சேர்க்கப்பட்டவர்களை நாம் வளர்க்கணும். இப்படி வளர்க்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், வனாந்திரத்திலே மேய்ச்சலை ஆண்டவர் உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்தோம் என்றால் வாசிக்க வேண்டாம் சொல்லுகிறேன். ஆசாரியர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த ஜனங்களுக்காக ஒரு ஊழியனாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார் என்றால், இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இவை எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது அவரை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு, அவர் இரக்கமுள்ளவர் என்பதை அறிந்து, ஜனத்தை கூட்டி ஜெபத்தை நடத்தி சபையை நம்ம பரிசுத்தப்படுத்தும் போது, ஆசாரியர்களாகிய எங்கள் ஊழியர்கள் நாங்கள் ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய நாள், வருகை நாள் இருக்கிறது என்ற இந்த அதிகாரம் ஆரம்பிக்கப்பட்ட போது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுமொழி கொடுக்கிறார். இந்த ஜெபமெல்லாம், இந்த காரியங்களை எல்லாம் நம்ம செய்யும்போது கர்த்தர் ஒரு மறுமொழியை கொடுக்கிறார். என்னவென்றால் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். 19வது மறுமொழி கொடுத்து, இப்போ இதையெல்லாம் நம்ம கடைப்பிடிப்போம் என்றால், மனம் திரும்புவோம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஜனங்களை கூட்டி ஜெபிப்போம் என்றால், சபையை பரிசுத்தப்படுத்துவோம் என்றால், கர்த்தர் மறுமொழி கொடுத்து தம் ஜனத்தை நோக்கி பல ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அதிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் முடிகிற வரை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் அதில் ஊற்றப்படுகிறது. அந்த வீட்டிடத்தில் போனால் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 19வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும், 32வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டு வருகிறது. அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளோடு கூட பேசுகிறார். வனாந்திரத்திலே
மேய்ச்சல் உண்டாகும் என்று சொல்லி நிறைய ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேசமே பயப்படாத, நீ மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீர்கள். நீங்கள் அதிசயமாக நடத்தி வந்தவங்க தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். இப்படி பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்தாலும் இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் இந்த புஸ்தகத்தை கொண்டு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு இந்த பைபிளுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இதை புரியும். இப்போது ஏன் ஆண்டவர் இந்த வனாந்திரத்தில் மேய்ச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும்போது முதல் இந்த ஊழியத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது இதை பார்க்கும்போது ஒரு வனாந்திரம் போல் இருந்தது. சுற்றி காடு. இந்த இடத்துல எப்படி சபை ஆரம்பிக்கப்படும்? ஒரு ஊழியர் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஊழியர் சொன்னார், நான் தான் அந்த ஊழியரை கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே. அவரை தான் அந்த ஊழியரை தான் இங்கே நியமித்தாங்க. அந்த ஊழியரை கூட்டி கொண்டு வந்தது நான் தான். அந்த ஊழியர் சொன்னார், இது என்ன இடம், இது என்ன காடாக இருக்குது, இங்கே பஸ்ஸு வசதி இருக்கா, ரோடு இருக்கா, பக்கத்தில் கடை இல்லை சொல்லிவிட்டு அந்த ஊழியர் இந்த சபை இந்த இடத்தை பார்த்து வனாந்தரமாக இருக்குன்னு சொல்லி போயிட்டார். அடுத்து ஒரு ஊழியர் வந்தார். அவரையும் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இவர் கொஞ்சம் அதற்கு மேலே இருந்து ஓரளவு பரவாயில்ல பார்ப்போம், ஆனால் பில்டிங்லாம் எலும்புலையே சொல்லிட்டு போயிட்டார். இப்படியே ஒரு 3 ஊழியர்கள் இங்கே வந்து கடந்து போயிட்டாங்க. 4ஆவதாக கர்த்தர் ஒரு என்ன ஆண்டவர் நான் இன்னும் எதிர்பார்க்கல ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது எனக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கிறதுனா, இது வனாந்திரத்தை போல இருக்குது. சுற்றி வீடு கிடையாது, காடு இருக்குது, நமக்கு வருகிறதுக்கு நல்ல பாதை கிடையாது. ஆனால் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வனாந்திரத்தில் தான் கர்த்தர் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வனாந்தரம் போல இருந்தாலும் இதை ஆண்டவர் மேய்ச்சல் உள்ளதாக இருக்கிறார். சங்கீதம் 63 அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். இந்த வனாந்தரமான இந்த மேய்ச்சல் உள்ள இடத்தை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 63:13 வாசித்தோம் என்றால் வாசிப்போம். 63:13 மேய்ச்சல் உள்ள வேலிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கும் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சங்கீதத்தில் பார்ப்போம் என்றால் மேய்ச்சல் உள்ள இடங்களிலே அந்த வசனத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்திருந்தால் வாசிங்க. ஸ்தோத்திரம். மேய்ச்சல் உள்ள இடங்களில் மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கும் என்று சொல்லி 65:13 அது வாசிப்போம். 65:13 மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேய்ச்சல் இருக்கிற இடத்துல தான் ஆடுகள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். கர்த்தர் இன்றைக்கு இது ஒரு வனாந்தரமான ஒரு இடம் போல நமக்கு கொடுக்கப்பட்டாலும் இதில் ஒரு மேய்ச்சல் உண்டாகும். இந்த மேய்ச்சல் இருக்கிற இடத்துல தான் ஆடுகள் என்ன செய்கிறது வாசிப்போம். நிறைந்திருக்கிறது. அந்த ஆடுகள் மேய்ச்சல் இருக்கிற இடத்துல தான், செழிப்பு இருக்கிற இடத்துல தான் நிறைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்தித்தோம். அந்த குடும்பத்தை நாங்கள் சொல்லும்போது, அந்த குடும்பம் ரொம்ப தொலைவில் இருந்து சபைக்கு அவங்க பெரிய ஒரு சபைக்கு போகிறாங்க. அவங்க ரொம்ப தூரமாக போக முடியலன்னு சொல்லி நம்மளுடைய இந்த மேப்பை பார்த்து, மேப்பில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருக்கனால கூகுள் மேப்பை பார்த்து ஃபோன் பண்ணாங்க இந்த சர்ச்சுன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, உட்கார்றதுக்கு நல்ல இடம் இருக்குமான்னு கேட்டாங்க. உட்கார்றதுக்கு இடம் இருக்குமா, காற்றோட்டமாக இருக்குமா, நல்ல வசதிகள் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் கேட்குற மாதிரிலாம் இடம் இங்கே கிடையாது. இங்கே உட்கார்றதுக்கு நல்ல இடம் கிடையாது. நாங்கள் இன்னும் தரையே போடலை, இன்னும் எங்கள் வேலைகள் சரியாக பண்ண இன்னும் முடியலை. எங்களுக்கு கரண்ட்டும் இன்னும் கிடைக்கலன்னு அடுத்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு உட்காந்து போகிற அளவுக்கு நல்ல ஒரு சபையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத, எனக்கு தெரிஞ்ச பெரிய சபை அங்கே தான் இருக்குது, அங்கேயே நீங்கள் போகிறதா இருந்தால் தயவாக நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஆடுகள் எதை விரும்புது? மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கு. அப்போது ஒரு சபையில் மேய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? ஏசி இருக்கா,
கற்கள் இருக்கா? ஒரு ஊழியக்கார் சொல்லுகிறார். அவர் ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியம் எப்படி இருக்கணுமானா, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே நிறைய கூட்டம் இருக்கணுமா, பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த சபை இருக்க வேண்டுமா, கல்யாணத்தை நடத்தி கொடுக்குற அளவுக்கு பெரிய ஒரு சபையாக இருக்கணுமா. ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் நாட்களில் பார்க்குறோம், ஆண்டவர் முதல்ல சபையை கூட்டினது ஒரு 4 பேர் கூடி ஜெபிக்கும் போது தான். அந்த 4 பேர் மேலே அந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு தான் சபை ஒரு வளர்ச்சிக்கு உண்டாகுது. இதுதான் பேசிக் மினிஸ்ட்ரி. இப்படி தான் இந்த ஊழியம் வளரும். ஆனால் ஜனங்கள் எப்படி பார்க்குறாங்க, இன்றைக்கு மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது போல நல்ல மேய்ச்சல் இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த வனாந்தரத்தையும் அந்த மேய்ச்சல் உள்ள இடங்களாய் கர்த்தர் நமக்கு மாற்ற போதுமானவராக இருக்கிறார். லோத்தை பார்க்குறோம். ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், சகோதரருக்குள்ள வாக்குவாதத்தினால சொல்லுகிறார், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன்னு சொல்லி லோத்து சொல்லுகிறான். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அந்த வசனத்தை வாசிப்போமா? செழிப்பான இடத்தை பார்க்கிறான். ஆதியாகமும் 12:10 வாசிப்போம். லோத்து அவன் செழிப்பை தேடுகிறான், மேய்ச்சலுள்ள இடத்தை தேடுகிறான். வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் கொடியதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருந்ததா. அப்படின்னா என்ன? நல்ல குளிர்ச்சியான ஒரு இடம், நீர்வளம் பொறிந்ததான ஒரு இடம், ஏசியாக இருக்கிற ஒரு இடம், குளிர்ச்சியான ஒரு இடத்த லோத்துடைய கண்கள் மேய்ச்சல் உள்ள இடத்த பார்க்குது. நல்ல சபையா, நான் போய் குடிக்கொள்றதுக்கு நல்ல சபையா, என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா, நான் போய் உட்கார்ந்து வருகிறதுக்கு நீட்டாக இருக்குதா. ஆவியானவர் ஊற்றப்படுகிறத பார்க்கறதில்ல, மேய்ச்சல் உள்ள இடங்களில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது போல இந்த லோத்து என்கிற ஆடு என்ன செய்யுது? இந்த ஆத்துமா தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமான சமபூமி முழுவதும். அப்படின்னா மேடு பள்ளம் கிடையாது, மழை கிடையாது, சமபூமி நீட்டாக இருக்கிறதா பார்க்கிறது. நீர்வளம் பொறிந்தினதாக இருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போகும் வழி மட்டும் கர்த்தருடைய தோட்டத்தை போல எகிப்து தேசத்தை போலவும் இருந்ததாம். எப்படி இருக்கு அந்த இடம்? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குதாம். ஆண்டவருடைய தோட்டம் எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய தோட்டம் பூக்கள் நிறைய இல்லாததாக இருக்குமா? காஞ்சி போய் இருக்குமா? இல்லை கனி கொடுக்காததாக இருக்குமா? ஆண்டவருடைய தோட்டம் அழகாக இருக்கும். ஆண்டவருடைய தோட்டம் வாசனை நிறைந்ததாக இருக்கும். அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு ஏதேன் தோட்டம் அதுக்கு நமக்கு ஒரு உதாரணம். கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கான். அப்போ வெளியில் பேசுகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது? ஜனங்களுக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குது. இன்றைக்கி அப்படி பேசுகிறாங்க. செழிப்பின் உபதேசத்தை பேசுகிறாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மேலும் உன்னை செழிப்பாக ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்லி இன்றைக்கி அப்படி பேசி ஜனங்கள்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம். அது பார்க்க எப்படி தெரியுது? செழிப்பை பற்றி பேசின உடனே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், செழிப்பை கொடுக்குறார் அப்படின்னு நீ ஒரு வீடு வச்சுருக்கே, ஆண்டவர் உனக்கு 2 வீடு கொடுப்பாருன்னு நமக்கு ஒரு செழிப்பு. 2 கார் வச்சுருக்கே, ஆண்டவர் உனக்கு 3 கார் கொடுப்பாருன்னு செழிப்பு. கர்த்தருடைய தோட்டத்தை போலவே இருக்குது. லோத்து இப்படிப்பட்ட உபதேசத்தை பார்க்குறான். நீங்கள் கடைசி காலமாக இருக்கிறதுனால மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் சத்தியம், இதுதான் ஆசீர்வாதம். மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் சத்தியம். ஆனால் லோத்துடைய பார்வை எப்படி இருக்குது? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குது.
அவன் உன் வீடு செழிக்க போகுது, உனக்கு கார் வரப்போகுது, வீடு வரப்போகுதுன்னு செழிப்பை தேடி போகிறான். கடைசியாக என்ன ஆகுது? சோதோம் கர்த்தரால் அழிக்கப்பட்டு போனதாய் மாறுகிறது. ஆமென். இப்படி நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து மேய்ச்சல் உள்ள இடத்தை தேடி நம்ம போவோம் என்றால் அதில் ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் பிடுங்கி போனதாக இருக்கும். சிம்சோனுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். பார்வைக்கு அருமையாக இருக்கிறான்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறான், காதல் பண்ணுறான் அந்த பொண்ணை. சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றைக்கி ஊழியக்காரங்களே இன்றைக்கி உபதேசத்தை எப்படி சொல்லுகிறாங்க? நீ விரும்புறியா, விரும்பி பண்ணிக்கோ. ஒரு ஊழியக்காரங்களே இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? காதலித்து திருமணம் பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கு உபதேசங்கள் மாறி போயிருக்கு. ஆமாம். சிம்சோனை கடைசியாக என்ன ஆனால் சிம்சோனுடைய கண்ணை பிடுங்கிட்டாங்க, பார்வையை பிடுங்கிட்டாங்க, எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க கடைசியாக. அதனால நம்முடைய கண்ணு மேய்ச்சல் உள்ள இடத்தை நோக்கி பார்க்காத அளவுக்கு வனாந்திரமாக இருந்தாலும் கர்த்தர் அதில் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிற ஆண்டவரை நாம் துதிப்போம் என்றால் அவரிடத்துல முழு மனதோடு நம் வஸ்திரத்தை அல்ல, பார்வை அல்ல, தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால் வனாந்திரம் மேய்ச்சல் உள்ள இடமாய் நமக்கு மாறும். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நம்மளுடைய சபை இந்த ஒரு வனாந்திர இடம்தான். இங்கே வருகின்ற பார்க்கிற எல்லா ஊழியர்களும் சரி, என்னோடு கூட படித்த நண்பர்கள், அவங்களாம் இங்கே பைபிள் காலேஜ் முடித்த நண்பர்கள்லாம் இங்கே வந்து பார்ப்பாங்க. இந்த இடத்த பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது அவங்களுக்கு வனாந்தரமாய் தெரியும். உள்ளே வரும்போது அந்த மகிமையை உணரும்போது, பிரசன்னத்தை உணரும்போது நிச்சயமாக இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் என்று சொல்லி அவங்க வாயிலே அறிக்கை செய்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அப்போ சபையில் ஒரு நல்ல மேய்ச்சல் இருக்கணும். ஆண்டவர் சபையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சபையில் நம்ம துதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், ரட்சிப்பு பெறுகிறோம், எல்லாமே பெறுகிறோம். இந்த சபை வனாந்தர சபை போல் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த சபை ஒரு மேய்ச்சல் உள்ள சபையாய் மாறணும். இன்றைக்கி ஒரு சில ஆடுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆடுகள் என்றாலே அது ஆத்துமாக்கு அடையாளமாக தான் இந்த வேதத்தில் ஆவிக்குரியதிலே சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி ஒரு சில ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு சில ஆத்துமாக்களை ஆண்டவர் ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? நீங்கள் தான் அந்த மேய்ச்சலை கொண்டு வருகிற ஒரு ஆட்களாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும். எங்களுடைய ஜெபங்களையும் நாங்கள் அப்படி தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு யார் சித்தமோ அவர்களை ஆத்துமாக்களாக நீங்கள் கொண்டு வாங்கன்னு. அப்போ கொண்டு வந்தது யாருடைய நோக்கம்? ஆண்டவருடைய சித்தம் அது. அப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறது இந்த சபையில் வனாந்தரமாக உட்கார்ந்துட்டு போகிறதுக்கல்ல, வனாந்தரத்தை மேய்ச்சல் உள்ள பகுதியாய் உங்களால் மாற்ற முடியும் என்கிறதுனால கர்த்தர் உதவி செய்வார். நம்ம வயசானவங்க தானே, இந்த பகுதிக்கு புதுசாக இருக்கிறவங்க தானே, யாருக்கிட்ட போய் என்ன பேச முடியல. சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் அநேக ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிற அளவுக்கான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைத்து அவர் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த சபையில் மேய்ச்சல் வர வேண்டும் என்றால் இயேசுவின் மூலமாக தான் அந்த மேய்ச்சல் நமக்கு உண்டாகும். ஏசாயா 49வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆமீன். மேய்ச்சல் ஒரு சபையில் உண்டாக வேண்டும் என்றால் இயேசுவின் மூலியமாய் அந்த மேய்ச்சல், அந்த செழிப்பு இந்த வனாந்தரமாகி இந்த சபைக்குள்ள, வனாந்தரமான நம்மளுடைய எல்லா சூழ்நிலைக்குள்ள இயேசுவால் மாற்ற முடியும். ஏசாயா 49:9வது அதிகாரம். ஆமென். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் என்ன செய்யும்? உண்டாகும். எத்தனை விதமான மேடுகள் இருந்தாலும் உங்களுக்கு மேய்ச்சல் எப்படி உண்டாகும் என்றால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ புதிய உடன்படிக்கையும் ஆண்டவர் உங்களை கொண்டு கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் சொல்ல வேணும். ஆமென். கட்டுண்டவர்களை நோக்கி. இன்றைக்கு நம்ம அநேக கட்டுகளில் இருப்போம் அண்ணா, பலவீன கட்டுகளில் இருப்போம் என்றார். ஆமென். ஜெபிக்க முடியாத கட்டுகளில் இருப்போம் என்றார். கர்த்தரோடு கூட நெருங்க முடியாமல் கட்டுகளில் இருப்போம் என்றால் அந்த கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் புறப்படுங்க. ஆமென். சுதந்திரமாய் மேய்ச்சலை கொண்டு வருகிறவர்களாய் புறப்படுங்க. நீங்கள் தேசத்துக்காக புறப்படுங்க, இந்த பிரதேசத்திற்காக புறப்படுங்க, இந்த சபைக்காக புறப்படுங்கள். ஆண்டவர் உங்களை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். புறப்பட்டு போங்கன்னு பேகை மாட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு புறப்பட்டு போகிறதில்ல. ஜெபத்தில் நீங்கள் தேசத்திற்காக புறப்படுங்க. 28 மாநிலம் இருக்குது நம்மளுடைய தேசத்தில். 28 மாநிலத்துக்கு நம்மளால் போயிட்டு வர முடியாது. ஆமென். 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 8 யூனியன் பிரதேசங்களுக்கு நம்மளால் போக முடியாது. ஆனால் உங்களுடைய ஜெபம் அதற்குள்ளே போகும். 28 மாநிலத்துக்கும் உங்களுடைய ஜெபம் போகும். 28 மாநில முதலமைச்சர்களுக்கு நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் ஜெபம் அவர்களை ஆசீர்வதிக்கும். அப்போ 28 மாநிலத்துக்கும் நீங்கள் ஜெபத்தினால புறப்படுவீர்கள் என்றால், இந்த பகுதியில் அநேக தெருக்கள் இருக்குது, அநேக பகுதிகள் இருக்குது, சுற்றி அநேக கிராமங்கள் இருக்குது. நம்மளால் போக முடியாது, ஆனால் நம் ஜெபம் அதில் புறப்பட்டு போகும். அப்படி புறப்பட்டு போகும்போது இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், இயேசுவின் நாமத்தினால நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது இருளில் இருக்கிறவர்கள் ஆமென் ஒரு வெளிச்சத்துக்கு நேராய் அவர்கள் வருவார்கள். இந்த சபைக்கு நேராய் அவர்கள் வருவார்கள். ஆமென். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். நம்ம இங்கேருந்து ஏறி போகும்போதே வண்டி இப்படி ஏறுது. இந்த தெருவில் வண்டி ஏற்றும் போதே, நம்ம சபையிலேருந்து இந்த ரோடுக்கு ஏறும்போதே வண்டி இப்படி ஏறுது. சகல மேட்டுகளிலிருந்து என்ன செய்யும்? மேய்ச்சல் உண்டாகும். வழி மேடாக இருக்கலாம், வழி பள்ளமாக இருக்கலாம், மழை பெஞ்சா அங்கே தண்ணி தேங்கி இருக்கலாம். எந்த பாதையாக இருந்தாலும், எந்த அடைப்பட்ட பாதையாக இருந்தாலும் அதில் மேய்ச்சல் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது யார் மூலியமாக உண்டாகுனா, நீங்கள் புறப்பட்டுகிற உங்களுடைய ஜெபம், உங்கள் மூலியமாய் புறப்பட்டு போகிற அந்த ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் ஒரு மேய்ச்சலை உங்கள் மூலியமாய் கர்த்தர் உண்டு பண்ணுவார் இந்த பகுதியில். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். இயேசுவினால தான் ஆமென் அந்த மனாந்திரம் என்ன செய்யும்? மேய்ச்சலாய் உண்டாகும். இந்த இடம் மனாந்திரத்தை போல இருக்கு. இன்றைக்கு ஆட்கள் நிறையா இல்லாமல் காலியாக இருக்க மனாந்திரம் மேய்ச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எப்போ நீங்கள் உங்களுடைய ஜெபம் ஏறெடுக்கும் போது, இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்கிறீரோ அவைகளை பெறுவீர்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொடுங்க, இந்த சபையில் ஒரு ரட்சிப்பு கொடுங்க, இந்த பகுதியில் ஒரு ரட்சிப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு ஆமென் மனாந்திரமான இந்த இடத்தை மேய்ச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு நாட்கள் வரும், நீங்களே சாட்சியாய் சொல்லுகிற அளவுக்கு உங்கள் ஒரு தலைவர்களாய் ஆமென் ஒரு பெரிய ஒரு அறுவடைக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு பண்ணுவார். வனாந்திரத்தில் மேய்ச்சல் நிச்சயமாய் உண்டாகும். அப்போ இந்த மேய்ச்சல் செழிப்பு வேணும்னா ஒரு நீரோற்றம் இருந்தால் தான் அந்த இடத்துல செடி வளரும். ஒரு நீர் ஓடுகிற இடம் இருந்தால் தான் அந்த இடத்துல மரம் வளர்ச்சிகள் வளரும். புல் என்ன செய்யும்? முளைக்கும். அந்த புல் முளைச்சாதான் இந்த ஆடுகள் என்ன செய்யும்? அதில் போய் மேயும். அப்போது புல் என்ன செய்யணும்? முளைக்கணும். சபையில் புல் முளைக்க தான் ஆடுகள் என்ன செய்யும்? வந்து மேயும். அப்போ சபையில் அந்த செழிப்பு ஆமென் அந்த அபிஷேகம் அந்த ரட்சிப்பு வளர 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 ஜனங்கள் என்ன செய்வாங்க? வந்து இந்த இடத்துல ஆண்டவரை மேய்கிறவர்களாய் மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடமாய் மாறணும். அப்போ இந்த சபையில் ஒரு நீரோற்றம் இருக்கணும். இந்த நீரோற்றம் எதுவென்றால், இந்த நீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய தேவன் 3 விதமாய் இருக்கிறார். ஒன்று கர்த்தராய் இருக்கிறார் பிதாவாய், 2வது இயேசுவாய் இருக்கிறார், 3வது அது 2 கலந்து நம்மளோடு கூட வாசம் பண்ண பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். 3 தெய்வம் அல்ல, ஒரே தெய்வம்தான். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர்
தண்ணீருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இங்கே ஊற்றப்பட்டுட்டாங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடினார் என்றால், அந்த சபை மேலே அசைவாடினார் என்றால், இங்கே என்ன செய்யும்? புல்லு மலைக்கும், நதியாய் அது புறப்பட்டு போகும்போது அநேக ஜனங்கள் வருவாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலியமாய் மேய்ச்சல் உண்டாகும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவர் எப்படி இருக்கிறார் என்றால், நீரை போல. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே இயேசுவின் இடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் யாரு எல்லாம் இருக்கிறோமோ, வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டு பண்ணுகிறது இயேசுவால் முடியும். அந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படி இருக்கிறார்? ஜீவ தண்ணீராய் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே இருக்கு. நம்ம உடம்புல நீர் இருக்குது, சரீரத்தில். இந்த நீர் நமக்கு குறைஞ்சி போயிருச்சுனாலும் ஆபத்து, சரீரத்தில் நீர் அதிகமாக போனாலும் ஆபத்து. அப்போ சரியான அளவில் இந்த உடம்புல நமக்கு நீர் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் அந்த நீர் இல்லை, ஜீவ நீர் ஒன்று இதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஊற்று நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊற்று பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீர். இது நமக்குள்ளே இருந்து புறப்படணும். இந்த ஜீவ தண்ணீர் நதியாய் புறப்படும் போது இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் அடையும். அந்த ஊற்று நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறதில்ல, அந்த ஊற்றை பொங்கி வர செய்கிறதில்ல. அந்த பரிசுத்த ஆவியானவர் நதியாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நம்ம தான் அதை வெளிக்கொண்டு வரணும். அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள கிரியையை நடப்பிக்கிறாருன்னா, நம்மளுடைய இருதயம் வாஞ்சித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் மேலே தாகமாகவே இருக்கும். இயேசுவின் மேலே ஒரு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் எப்படி போகிறார் என்றால், ஆமென், சொட்டு சொட்டாக போகலை, வெறும் 1 குடம் 2 குடமாக போகலை, ஆமென், 2 லிட்டர் டேங்க் அளவுக்கு போகலை, நதியாய் போகிறார். அவர் புறப்பட்டு போகிறார் நதியாய். அதே போல் இந்த சபையில் மேய்ச்சல் உண்டாகிறதுக்கு நீர் தேவை. அந்த பரிசுத்த நீர் உங்களுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீராய் உள்ளே இருக்குது. நமக்கு தான் அது தெரியல. அந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளே இருந்து புறப்படும். இப்போ ஆராதனையில் பார்க்கும்போது அந்த ஜீவ நதியை குறித்து தான் பார்த்தோம். அந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளேருந்து புறப்பட போகும். இந்த நதி புறப்பட்டு போயிருச்சுன்னா வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாயிரும், வனாந்தரத்தில் ஆரோக்கியம் அடையும், வனாந்தரத்தில் செழிப்பு நிச்சயமாய் காணப்படும். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனம் 47வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகமும் 47வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்தால், அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். வனாந்திர வழியாய் ஓடி ஆமென் கடலிலே விழும். நீங்கள் ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே கலக்கும். அப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி தருகிறார்? வனாந்திர வழியாக தான் உங்கள் வாழ்க்கை போகும். வனாந்திர வழியாக தான் அந்த வாழ்க்கை போய் பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவார். கடல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கடலில் கலக்கும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்படும் போது அந்த நதி எந்த வழியாக போகுது? முதல்ல அந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு போய் அவன் வனாந்திர வழியாய் ஓடுது. அப்போது ஒரு ஜனம் வளருகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் வளருகிறது வனாந்திரமான ஒரு இடத்துல இருந்து தான் அவன் வளருகிறான். தாவீது ஒரு உயரத்தில் இருக்கிறார் என்றால்
அவன் வனாந்தரத்தில் சூழ்நிலையில் வளர்ந்து தான் அவன் மேலே போகிறான். இன்றைக்கு இதுவும் நமக்கு வனாந்தரத்தை போல இருக்கலாம் இந்த இடம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர தண்ணீர் கடலிலே கொண்டு போய் அதை கலக்கும். அது கடலிலே கலந்த பிறகு என்ன ஆகும் என்றால், விழுந்த பின்பு அது தண்ணீர் ஆரோக்கியமாகும். நீங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களாய், ஆரோக்கியமுடையவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றுவார். ஆமென். சம்பவிப்பது என்னவென்றால், ஆமென், வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும், இப்போ இந்த நதி பரிசுத்த ஆவியானவருடைய நதி உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ அது போகிற இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். சஞ்சரிக்கும்னா யார் யார் இடத்துல நீங்கள் பேசுகிறீங்களோ, யார் யார் இடத்துல நீங்கள் பேசி சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த சஞ்சரிக்கிறவர்கள் கூட இருக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நதி நீங்கள் பேசுகிறவர்களுக்கு இடத்துல கூட என்ன செய்யும்? அவர்களை தூண்டும், அவர்களை சபைக்கு கொண்டு வர வைக்கும், அவங்கள ரட்சிப்புக்கு நேராக அவங்கள நடத்த வைக்கும். அப்படி அதை கொண்டு போகிறதா இருக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெறும் ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியம் ஊட்டு பிழைக்கும். நீங்கள் எங்கு போனாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் உங்கள் மேலே இருக்கும். இந்த இடம் வனாந்தரமான மேய்ச்சலை கர்த்தர் உண்டு பண்ண ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் இயேசுவினுடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது ஜீவ தண்ணீர் உங்கள் உள்ளத்திலிருந்து நதியாய் போய் வனாந்தரத்தின் மேய்ச்சலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருப்பார். அது பரிசுத்த ஆவியானுடைய நதி உங்களுக்குள்ளே இருந்து போகும்போது நீங்கள் யாரிடத்துல போய் சஞ்சரித்து பேசினாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் அங்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறார். வனாந்திரமான இந்த இடத்தை கர்த்தர் மெய்ச்சொல்லுள்ளதாய் மாற்ற முடியும். அது உங்களை கொண்டு மாற்ற முடியும். உங்கள் ஒருவரையும் கொண்டு அதை மாற்ற முடியும். அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், அவர்களிடத்தில் பேசுகிறோம். ஆமென். சபையின் காரியங்கள், இந்த சபை வனாந்திரத்திலிருந்து மேய்ச்சலுக்கு நேராய் போகணும்னா நீங்கள் ஒரு மெய்ப்பராய் செயல்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும் போது ஒரு மேய்ச்சல் உண்டாகும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ நதி உங்களுக்குள்ளே இருந்து அது புறப்படும். கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம். அப்போ ஒரு சபை மேய்ச்சலுக்கு நேராய் கொண்டு போக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நதி உங்கள் மேலே ஊற்றப்படணும். வனாந்திர செழிப்பாய் மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நதி ஒரு கூடி ஜெபிக்கிற ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்ட பிறகு அந்த இடத்துல அநேகர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் அப்போஸ்தலர் நாட்களில் அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதில் 47வது வசனத்தில் வரும்போது, ஆமென், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லி அதில் முடிந்திருக்கும். அப்போ ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டு இருக்கணும். இந்த தெய்வம் ஜீவ நதியாய் உங்களுக்குள்ளே கலந்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம ஜீவ நதி உங்களுக்குள்ளேருந்து புறப்படும் போது வனாந்திரம் வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். வனாந்திரத்தில் மேய்ச்சலை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கண்களை மூடி நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுப்போமா? அந்த ஊற்று உங்களுக்குள்ளே இருக்கிறது, அந்த நதி உங்களுக்குள்ளே இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ளே இல்லாமல் இருக்குமானால், அபிஷேகம் இல்லாமல் இருக்குமானால் வீடுகளில் போய் காத்திருந்து ஜெபியுங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவார்.